இந்த நேஷ்னல் ஹைட்ரஜன் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறது MNRE அப்படிங்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது 2023 இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமோடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியாவில் இப்போ எரிசக்தி தேவை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய வளரும் நாடுகள் வரிசையில் இருக்குது. அதற்கு அதிகமான எரிசக்தி தேவைப்படுது. இப்போ அந்த எரிசக்தி நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம இந்த ஃபாசில் ஃபியூவல்னு சொல்லப்படுகிற புதை படிம எரிபொருளை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஒர்க்கையும் பண்ணுறோம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபெர்டிலைசர் ஃபேக்ட்ரி, ஸ்டீல் ஃபேக்ட்ரி, அது தவிர முக்கியமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புதை படிம எரிபொருள் இந்த ஃபாசில் ஃபியூவல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனால் சுற்றுச்சூழலுக்கு நிறைய கேடு வருதுன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி கேடு அப்படின்னா, இந்த குளோபல் வார்மிங், அதை ஒட்டி நடக்கிற இயற்கை பேரிடர்கள், இந்த விஷயங்களால் எல்லா கண்ட்ரியுமே உலகளாவிய வகையில் எல்லா கண்ட்ரியுமே என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ நாம் எல்லாருமே இந்த ஃபாசில் ஃபியூவல் யூஸை வந்து குறைக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணும்போது நமக்கு ஒரு ஆல்டர்னேட் எனர்ஜி தேவைப்படுது, ஒரு எரிசக்தி தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனை வச்சு தான் நம்மளால் எரிசக்தி தேவையும் பூர்த்தி பண்ண முடியும். அதே சமயத்தில் இதுலேருந்து வெளிவர்ற கேடுகள், எதுலேருந்து வெளிவர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாசில் ஃபியூவல் யூஸ் பண்ணும்போது வெளிவர்ற கேடுகளையும் நம்மளால் குறைக்க முடியும். சரி, இதுக்கு ஏன் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆல்ரெடி இந்த ஹைட்ரஜன் உற்பத்தியில் பல நாடுகள் இப்போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்க்கும்போது, ஹைட்ரஜன் வந்து ஒரு தனிமம். இது அதிக எரிசக்தியை இருக்கக்கூடிய ஒரு தனிமம். இந்த எரிசக்தி உள்ள இந்த ஹைட்ரஜன் ஆனது நமக்கு ரொம்ப அதிக அளவில் இயற்கையில் இருக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிற ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கிரே ஹைட்ரஜன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹைட்ரஜன். ஆனால் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய மிஷனோட பேர் வந்து க்ரீன் ஹைட்ரஜன். ஸோ இதுக்குள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா தான் என்ன வித்தியாசன்றது உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு இப்போ கிரே ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரே ஹைட்ரஜன் மீத்தேன் அப்படிங்கிற இயற்கை வாயுலேருந்து பிரிச்செடுக்கிறாங்க. மீத்தேனை பார்த்தீங்கன்னா, அது உள்ளார அந்த மூலக்கூறு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்கும். இதை பிரித்தெடுக்கும் முறையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த மீத்தேன் வாயுவையும் அதிக வெப்பமுள்ள நீராவியையும் ஒன்றா அவங்க செலுத்தும் போது இந்த மீத்தேன் உடஞ்சி ஹைட்ரஜன் தனியாகவும் கார்பன் தனியாகவும் பிரியும். இதுலேருந்து வர்ற ஹைட்ரஜனை அவங்க பிரித்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் எரிசக்தியாக. ஆனால் இதுலேருந்து வெளிவர்ற இந்த கார்பன் இருக்கு இல்லைங்களா, அது கார்பன் டை ஆக்சைடாக நம்மளுடைய அட்மாஸ்பியருக்கு போகும், அதாவது வளிமண்டலத்துக்கு போயிடும். இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு போனால் என்ன ஆகும், உங்களுக்கு குளோபல் வார்மிங் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் கிரே ஹைட்ரஜன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ப்ளூ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ளூ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராசஸ் எல்லாமே சேம், மீத்தேன்லேருந்து தான் நாம் ஹைட்ரஜனை பிரித்து எடுக்கிறோம். ஆனால் இதில் வெளிவர்ற கார்பன் டை ஆக்சைடை வளிமண்டலத்தை விடாமல் அதை உறிஞ்சி நிலத்துக்கு அடியில் கொண்டு போய் அவங்க ஸ்டோர் பண்ணிடுறாங்க. அதனால் அதுக்கு பேர் ப்ளூ ஹைட்ரஜன். இந்த ப்ளூ ஹைட்ரஜன் அண்ட் கிரே ஹைட்ரஜனை தவிர்த்து வளிமண்டலத்துக்கு ஆபத்து இல்லாத ஒரு ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன். இதுக்கு ஏன் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இதில் நாம் இயற்கையாக இருக்கிற சூரிய சக்தி மின்சாரம் அல்லது காற்றாலைகள் மூலமாக தயார்படுத்தி செய்கின்ற மின்சாரம் அல்லது நம்ம தண்ணி மூலமாக எடுக்கப்படுகிற ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், ஸோ இந்த மாதிரி எடுக்கிற க்ரீன் எனர்ஜியை வச்சு நாம் இந்த ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நாம் வந்து மீத்தேன் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. மீத்தேனுக்கு பதில் நாம் தண்ணீர்லேருந்து ஹைட்ரஜனை பிரிச்செடுக்க போகிறோம். எப்படி சார் தண்ணீர்லேருந்து நம்ம பிரிச்செடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணியோட மூலக்கூறை பார்த்தீங்கன்னா H2 and O இருக்கும், 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கும். இப்போது இந்த தண்ணியை உடைக்கும் போது உங்களுக்கு ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் வெளில போயிடும். ஸோ இந்த தண்ணியை உடைச்சோன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு மாதிரி எந்த ஒரு வாயுவும் வளிமண்டலத்தில் சேராது. அதனால் இயற்கையாக கிடைக்கின்ற சூரிய சக்தி மின்சாரத்தை பயன்படுத்தி வாட்டரை உடைச்சி நாம் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதுனால இதுக்கு பேர்
கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வளிமண்டலத்துக்கு எந்த பாதிப்பும் நமக்கு வரப்போகிறதில்ல. சரி, அப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ நம்ம வாட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்னா எவ்வளோ வாட்டர் தேவைப்படும்? உதாரணத்துக்கு 1 கிலோ ஹைட்ரஜன் நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 9 லிட்டர் வாட்டர் தேவைப்படும். அப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், இவ்வளவு வாட்டர் நமக்கு வேணும்னா நம்ம எவ்வளோ வாட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஏன்னா நம்மளுடைய ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் இப்போ வந்து இந்த நேஷ்னல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனை பார்த்தீங்கன்னா இதில் 2030க்குள்ளார நாம் ஒரு எய்ம் வச்சுருக்கோம், ஒரு திட்ட மதிப்பீடு. இந்த அளவு நம்ம ரீச் ஆகணும்னு. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு நம்ம ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 125 ஜிகாவாட் அளவுக்கு கிரீன் எனர்ஜியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற ஒரு எய்ம் வச்சுருக்கோம். இது மொத்த திட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் உங்களுக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன். நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் அது 8 லட்சம் கோடி. அந்த அளவு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்பார்க்குறாங்க. 2023 ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் மூலமாக கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படின்னு இதில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது என்ன, 5 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் நாம் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 1 கிலோ ஹைட்ரஜனுக்கு 9 லிட்டர் வாட்டர் தேவைப்படுது. அப்போ எவ்வளவு வாட்டர் உங்களுக்கு தேவைப்படும் பாருங்க. அப்போ நீங்களாம் யோசிக்கலாம், அப்போது நமக்கு குடிநீர் ஆதாரம் கெட்டு போயிடுமே, நம்மளுடைய விவசாயத்துக்கு தேவையான தண்ணி இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கலாம். ஆனால் இந்த திட்ட அறிக்கையை பார்த்தோன்னு சொன்னால் அதில் முக்கியமாக அவங்க 2 சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்கு நாம் குடிநீருக்காக பயன்படுத்துகிற தண்ணியை பயன்படுத்தக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2, இதே போல் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணியை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். நம்மக்கிட்ட பெரிய கடல் இருக்குது. இந்த கடலில் இருக்கிற தண்ணியை எடுத்து அதுலேருந்து உப்பை பிரித்து எடுத்துட்டு அந்த தண்ணீரை நாம் யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா கழிவு நீர், இப்போது நிறைய கழிவு நீர் எங்கே பார்த்தாலும் வருது. அந்த கழிவு நீரை நம்ம சுத்திகரித்து அந்த தண்ணீரையும் யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் மூலமாக நம்மளுடைய எரிசக்தி தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுபோல் சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்னா இப்போ நம்ம ப்ரெசண்ட் இந்த கண்டிஷனில் இந்தியாவோட எரிசக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த புதை படிம எரிபொருள் சொன்னோம் இல்லைங்களா, ஃபாசில் ஃபியூவல், இதை நம்பித்தான் நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 85% ஃபாசில் ஃபியூவல் நாம் வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுற அளவுக்கு நம்ம இப்போ இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது கூட நாம் 50% வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். அப்போது நம்மளுடைய எரிசக்தி தேவை ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இறக்குமதியும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து வளிமண்டலத்தில் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பசுமை இல்ல வாயுக்கள், அதனுடைய வெளியீடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இப்போது கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் மட்டும்தான். ரைட். இப்போது இந்தியா மற்றும் மற்ற நாடுகள் எல்லாம் இந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும், UNFCCன்னு சொல்லுவோம். அது எல்லா நாடுகளும் சேர்ந்து உலக அளவில் இந்த காலநிலை மாற்றம் என்ன, இது எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எதனால் நடக்குது, இதனுடைய ஒவ்வொரு கண்ட்ரியும் இதை எப்படியெல்லாம் வந்து இதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு கண்ட்ரியில் அவங்க மாநாடு போட்டு இதை ரொம்ப விவாதிப்பாங்க. அப்படி நடந்த ஒரு மாநாடு தான் COP26 அப்படின்னு சொல்லுவோம். இந்த COP26 மாநாடு அப்படிங்கிறது ஸ்காட்லாண்டில் உள்ள கிளாஸ்கோ அப்படின்ற நகரத்தில் நடந்துச்சு. எப்போது 2021. அந்த மாநாட்டில் ஒரு முக்கியமான முடிவு எல்லாருமே எடுத்தாங்க, உலகளாவிய பல நாடுகள் எடுத்தாங்க. அவங்க எடுத்த முடிவில் முக்கியமானது என்னன்னு சொன்னால், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், அதாவது இந்த கரியமில வாயுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது நாம் ஒவ்வொரு நாடுகளும் வெளியிடுறத குறைக்கணும். ஏன்னா இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு காரணமே அதிகமான இந்த மாதிரி வாயுக்கள் நம்மளுடைய வளிமண்டலத்தில் கலக்கிறது தான் அப்படின்றத அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டு, நாம் எல்லாருமே இதை குறைச்சா மட்டும்தான் உலகளாவிய சிக்கல்களை நம்மளால் சரி பண்ண முடியும்
அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதில் முக்கியமாக பார்த்தோன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து அண்ட் யூரோப்பியன் உள்ள கண்ட்ரிஸ் இவங்க எல்லாரும் என்ன ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 2050க்குள்ளார நாங்கள் நெட் ஜீரோ லெவல் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னாங்க. அது என்ன நெட் ஜீரோ லெவல் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு கண்ட்ரிலேருந்து வெளிவர்ற இந்த பசுமை இல்ல வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னுடைய அளவும் நம்ம வளிமண்டலத்திலேருந்து அதை ரிமூவ் பண்ணுற அளவும் ஒரே நிலைமையில் இருக்கும்போது தான் அதை நெட் ஜீரோன்னு நம்ம சொல்லுவோம். இது அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் 2050க்குள்ளார நாங்கள் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா 2070க்குள்ளே ரீச் ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதே மாநாட்டில் இன்னும் பல கமிட்மெண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2030க்குள்ளார நம்மளுடைய 50 விழுக்காடு எரிசக்தி தேவையை இயற்கையாக கிடைக்கிற இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலே நம்ம பயன்படுத்துவோம். நாம் அந்தளவு 50% குறைச்சிருவோன்ற ஒரு கமிட்மெண்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1 பில்லியன் மெட்ரிக் டன் கார்பன் ரிலீஸ் ஆகிறது இந்தியாவிலேருந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாம் உறுதிமொழி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போது இந்த பருவநிலை மாற்றம், இந்த குளோபல் வார்மிங், உலகளாவிய வெப்பமயமாதல் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த திட்டத்துடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு 10-20 வருடங்களாக நாம் இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி பல தளங்களில் எல்லாருமே விவாதிச்சுட்டு வராங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1750க்கு முன்னாடி வளிமண்டலத்தில் இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது இந்த கரியமில வாயு, அதனுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக 284 அப்படின்னு இருந்துச்சுன்னு கணக்கீடு பண்ணிருக்காங்க. இது எப்போ ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியட். இந்த 1750ங்கிறது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியட். அதுக்கப்புறமா 1990ல் இவங்க கணக்கீடு பண்ணும்போது அந்த கரியமில வாயுவோட அளவு 350 பக்கமாக இருந்துச்சு. இது எந்த அளவில் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ppmனு சொல்லுவோம், அதாவது பார்ட்ஸ் பர் மில்லியன். ஒரு மில்லியன் துகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் 350 துகள் வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 1750ல் 280 இருந்தது, 1990ல் 350 வந்துருச்சு. இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு 450க்கும் மேலே போயிடுச்சு. சரி, இந்த வாயுக்கள்லாம் வளிமண்டலத்தில் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பேர் பசுமை இல்ல வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாயுக்களோட தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சூரிய சக்தியில் இருக்கிற வெப்பத்தை உறிஞ்சி அப்படியே பிடிச்சி வச்சுக்கும், ஒரு பிளாங்கெட் மாதிரி. இப்போ நம்ம குளிர் நாளில் பிளாங்கெட் போட்டு தூங்குறோம், நல்லா போத்திக்கிறோம், இல்லை வார்ம் கிளாத் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்ம உடம்புல இருக்கிற வெப்பநிலையை வெளியே விடக்கூடாதுன்றதுக்காக அதெல்லாம் போத்திக்கிறோம். இந்த பசுமை இல்ல வாயுக்களை என்ன பண்ணுன்னா, நம்ம பூமியை சுற்றி ஒரு 10-12 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற வளிமண்டலத்தில் இருந்துட்டு இருக்கிற எல்லா வெப்பத்தையும் அது பிடிச்சி வச்சுக்கும். உள்ளே வர்ற வெப்பத்தையும் பிடிச்சி வச்சுக்கும், பூமியிலேருந்து வெளியேற வெப்பத்தையும் அது பிடிச்சி வச்சுக்கும். அதனால் என்ன ஆகுது? வளிமண்டலம் உங்களுக்கு சூடாகுது. ஸோ பூமியை சுற்றி ஒரு போர்வை மாதிரி இது இருக்கும். இதில் என்னென்ன மாதிரியான வாயுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு, அதை விட ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீத்தேன். இந்த மீத்தேனுடைய எஃபெக்ட் அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடை கம்பேர் பண்ணும்போது 28 மடங்கு அதிகமாக இருக்கும். இதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு ஒன்று இருக்குது, N2O சொல்லுவோம். இது 300 மடங்கு அதிகம். எதை கம்பேர் பண்ணும்போது? கார்பன் டை ஆக்சைடை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய எஃபெக்ட் அப்படின்றது 300 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வாயுக்கள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, நம்மளுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இதை மாதிரி பல ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் நமக்கு தவிர்க்க முடியாத உற்பத்தி தளங்கள். இது நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம பொருளாதாரம் வளரணும், நம்ம நாடு முன்னேறணும்னா இதெல்லாம் முக்கியமான சில தளங்கள். இதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனால் இப்போது இந்த எல்லா விதமான ஆலைகள்லையும், ஃபேக்ட்ரிஸ்லையும், இண்டஸ்ட்ரீஸ்லையும் நாம் இந்த ஃபாசில் ஃபியூவல் மட்டுமே தான் எரிசக்திக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த ஃபாசில் ஃபியூவல்லேருந்து
இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் வந்து வளிமண்டலத்தில் கலக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், இந்த வளிமண்டலம் வெப்பம் அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த வெப்பம் அதிகமாக ஆரம்பிக்கும் போது நமக்கு காலநிலை மாற்றங்கள் இந்த கடந்த 20 வருடமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இந்த பசுமை இல்ல வாயுக்கள் உண்மையிலேயே கெட்டதா அப்படின்னு பார்த்தா கெட்டதே இல்லை. என்ன சார் நீங்க தான் கெட்டதுன்னு சொல்றீங்க, இப்போ ஆனா கெட்டது இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பசுமை இல்ல வாயுக்கள் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னு ஒன்று யோசிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன 1750க்கு முன்னாடி இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 280 தான் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஆனா அப்போ நமக்கு பருவங்கள் கரெக்டா இருந்துச்சு, மழை கரெக்டா பொழிஞ்சிட்டு இருந்துச்சு, எல்லா சீசனும் ஒழுங்கா இருந்துச்சு. ஆனா இதனுடைய லெவல் எப்போ அதிகமாகுதோ அப்போ பருவநிலையில் மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறேன். அப்படின்னா இந்த பசுமை இல்ல வாயுக்கள், அதாவது இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே பூமிக்கு ரொம்ப தேவை. நம்ம இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற எல்லா பசுமை இல்ல வாயுக்களையும் எடுத்துட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும், பூமி ஒரு உறைந்த கிரகமாக மாறிடும். அப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -18 டிகிரிக்கு கீழே போயிடும். நம்மளால் அங்கே வாழவே முடியாது. ஒரு உறைபனி கிரகமாக தான் இருக்கும். அது வெகு சில உயிர்கள் மட்டும்தான் இங்கே வாழ முடியும். அப்போ பூமிக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு இதெல்லாம் தான் கொடுக்குது. இதனால தான் பூமி சில இடங்கள்ல அதிக வெப்பமாகும். முக்கியமா இந்த ஈக்குவேட்டார்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பூமத்திய ரேகை, அதை ஒட்டி இருக்கிற பகுதிகள், அதாவது வடக்கு பகுதியும் சரி தெற்கு பகுதியும் சரி அதிகமான சூடோடையும், அதை தாண்டி நீங்க வட திசையை நோக்கி தென் திசையை நோக்கி போகும்போது உங்களுக்கு வெப்பம் குறைஞ்சும் காணப்படும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமே இந்த பசுமை இல்ல வாயுக்கள் தான். ஆனா எப்ப இதனுடைய அடர்த்தி நம்மளுடைய வளிமண்டலத்தில் அதிகமாக ஆரம்பிக்குதோ அப்போ நமக்கு பிரச்சனை உருவாகுது. இப்போ நாம எல்லாம் ஃபேஸ் பண்ற பிரச்சனைக்கு காரணமே இந்த வளிமண்டலத்தில் இந்த பசுமை இல்ல வாயுக்களுடைய அடர்த்தி அதிகமாயிடுச்சு. அதை நாம் குறைக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் அதை வெளியிடாமல் இருக்கணும். இதை வெளியிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபாசில் ஃபியூவல் கன்சம்ஷனை குறைக்கணும். நம்மளால் அதை குறைக்க முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் இப்போ நேச்சுரல் கேஸ், அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அல்லது இந்த மீத்தேன் அப்படின்ற ஒரு வாயை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா அது எரியும் போது உங்களுக்கு இந்த வாயுவெல்லாம் வெளில வராதா அப்படின்னு பார்த்தா வெளில வரும். ஃபாசில் ஃபியூவல் எரியும் போது வர்ற இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவை விட மீத்தேன் எரியும் போது வர்ற கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து கம்மியாக இருக்குது. அதனால் அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் எஃபிஷியன்ட் எனர்ஜி நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹைட்ரஜன் அப்படின்னு ஒன்று வந்த உடனே உங்களுக்கு இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்றதுக்கு ஒரு முக்கியமான வழியாக அது இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜன் ஒரு முக்கியமான எரிசக்தி தனிமம் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்களா. இந்த ஹைட்ரஜனை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லை, அதை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு இடத்துல சேமிச்சு வைக்க முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே அதை எரிசக்தியாக யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் உள்ளடக்கிய இந்த ஹைட்ரஜனை நாம் க்ரீன் எனர்ஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வளிமண்டலத்துக்கு பிரச்சனை வராது, எரிசக்தி தேவை பூர்த்தியாகும். அட் த சேம் டைம் நமக்கு அதிகமான வளர்ச்சிக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும். அதனால தான் இந்தியா இந்த ஒரு விஷயத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி அளவுக்கு 8 லட்சம் கோடி அளவுக்கு அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இதுதான் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து வெளிவந்த 2023 அறிமுகப்படுத்தப்பட்ட கிரீன் ஹைட்ரஜன் மிஷன்.